நம்ம உடம்புக்கு கால்சியம் சத்து நிறைந்த திணை மாவு லட்டு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பேக்கெட் திணை தான் எடுத்திருக்கேன். திணை மாவா கூட மார்க்கெட்ஸ்ல கிடைக்கும். நீங்க அதையுமே கூட வாங்கி செஞ்சுக்கிடலாம். திணைய ஒரு 1/2 மணி நேரம் போல நல்லா ஊற வச்சுட்டு, காய வச்சு உலர்த்தி எடுத்துட்டு, வெறும் கடாயில வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதற்கடுத்தது நம்ம வீட்ல என்ன ட்ரை நட்ஸ் இருக்கோ, பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாரி என்ன ட்ரை நட்ஸ் பொரிச்ச கடலை இதெல்லாம் வந்து போட்டுட்டு வெறும் கடாயில வாணலியில வறுத்துட்டு, அதற்கடுத்து அதையுமே வந்து ஃபைன் பவுடரா அடிச்சுட்டு நான் திணை மாவுல கலந்துக்கிட்டேன். வெல்லம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேத்த மாரி பாகு எடுத்து கலந்துக்கிடணும். தேனும் இதில வந்து கண்டிப்பா கலக்கணும். தேனும் வந்து உங்களுக்கு ஏத்த ஸ்வீட்க்கு ஏத்த மாரி கலந்துட்டு, நெய்ய வந்து ஒரு குழிக்கரண்டி அளவு நெய்ய வந்து சூடுபடுத்திட்டு, அதில ஊத்திட்டு சுட சுட இருக்கும்போதே நீங்க வந்து லட்டா பிடிச்சிட்டு வச்சிடலாம். இது வந்து 1 வீக் வரையும் ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். பெண் குழந்தைங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் லிங்க்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. சூப்பரான திணை லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.